ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 6 ஆகஸ்ட் 2026. பாபா அன்பான குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, பவித்ரதா और अपवित्रता का कारण है स्मृति. தூய்மையா இருப்பதோ அல்லது தூய்மையற்ற நிலையில அனுபவம் செய்வதோ இரண்டிற்குமே காரணம் நம்முடைய ஸ்மிருதி, நினைவு. எதை பற்றி அல்லது எதை நாம சிந்திக்கிறோங்கிறது தான் ஸ்மிருதி. ஸோ நாம சிந்திக்கக்கூடிய விஷயம் எப்படிப்பட்டது? யாரை பத்தியாவது யோசிக்கிறோமா? பரச்சிந்தன் செய்கிறோமா? அல்லது பிறருடைய குறைகளை பார்க்குறோமா? அல்லது நேற்று ஏன் அப்படி நடந்தது இதை யோசிக்கிறோமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை இப்படி பண்ணிட்டாங்களே அதை யோசிக்கிறோமா? ஸோ இதெல்லாம் தான் நம்முடைய ஸ்மிருதி, நம்முடைய மனதில் வரக்கூடிய எண்ணங்கள். இதுதான் நம்முடைய தரத்தை நிர்ணயிக்கின்றது. நாம சுத்தமாக இருக்கிறோமா அல்லது அசுத்தமாக இருக்கிறோமாங்கிறத இதுதான் சொல்லுதான். जब स्मृति रहती है कि ये दैवी है तो स्मृति दृष्टि और वृत्ति को पवित्र बनाती है. இன்னைக்கு முக்கியமா பாபா எதுக்காக சொல்றாருன்னா, நாம ஒருவரை பார்க்கும் பொழுது எந்த உணர்வுல பார்க்கிறோம்? அது நான் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர் ஒரு ஆணை பார்க்கறாங்கன்னா, ஆணாக இருக்கக்கூடியவர் ஒரு பெண்ணை பார்க்கறாங்கன்னா என்ன ஸ்மிருதி கொண்டு வரும், என்ன நினைவு கொண்டு வரும்? இதுவும் ஒரு ஆத்மா, இது ஒரு தேவாத்மா நினைச்சா நம்மளுடைய திருஷ்டியோ நம்மளுடைய விருத்தியோ சஞ்சலம் ஆகிறதில்லை. அப்ப பாபா இந்த ஞானத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. நீங்க எல்லாருமே ஆத்மாக்கள் மற்றும் நீங்க எல்லாரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள், சகோதரிகள். இந்த விஷயத்தை நம்ம மறக்கும் பொழுது சில நேரங்கள்ல ஒரு ஆணின் உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவை, ஒரு ஆணை பார்க்கும்பொழுது நமக்கு புத்தி கொஞ்சம் சஞ்சலமாகுதான், திருஷ்டி அப்படி வேற விதமா போகுதான். அதே போல ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது சில நேரங்கள்ல ஒரு தவறான அல்லது தேவையில்லாத சங்கல்பம் வருது. அதனால பாபா என்ன சொல்றாரு, ஆனா இது ஒரு தேவ ஆத்மா, இது ஒரு தேவி அப்படின்னு உங்களுக்கு நினைவு இருந்ததுன்னா அந்த மாதிரி வராது. ஆக और स्मृति है कि ये फीमेल है तो वो स्मृति वृत्ति और दृष्टि को अपवित्रता की तरफ खींचती है. அதுதான். ஸோ இவர் பெண், இவர் ஒரு ஆண் அப்படின்னு பார்க்கும் போதுதான் அசுத்தமான எண்ணங்கள் வர ஆரம்பிக்கின்றது. வஹா ரூபுக்கோ தேக்கேங்கே और वहां रूहानियत को देखेंगे. இப்போ பாபா சொல்றாரு, அங்கு நீங்கள் ரூபத்தை பார்க்கிறீர்கள். ஆண் அல்லது பெண்ணினுடைய சரீரம் ரூப கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இந்த ஸ்மிருதி, இது ஒரு தேவ ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தா அங்க ரூஹானியத், ரூஹ் ஆத்மாவை பாக்குறீங்க. ஆத்மாவை பார்க்கும்போது அழகா இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்கன்ற நமக்கு சங்கல்பம் வரவே வராது. அதனால திருஷ்டி விருத்தியில நம்ம சுத்தமாக இருக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை அப்படின்னா அதற்கான யுக்தி நமக்கு பாபா சொல்லி கொடுக்கிறாரு. நீங்க ஆத்மாவை பார்க்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களை பல விதங்கள்ல பல மாயையிலிருந்து காப்பாற்றும். இல்லாது போனா இதனுடைய விளைவுகள் என்னன்றது நமக்கு தெரியும். சரீரத்தை பார்க்கும்பொழுது எப்படிப்பட்ட தேவையில்லாத எண்ணங்கள் வருது, பார்வை மாறுது, பேச்சு மாறுது, செயல்கள் மாறுது. இதனுடைய கர்ம கணக்கு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தணும் நமக்கு தெரியும், பாபா சொல்லி கொடுத்திருக்கிறார். ஸோ அதையெல்லாம் தவிர்ப்பதற்கான ஒரே வழி, நான் யாரை பார்த்தாலும் இது பாபாவுடைய ஒரு குழந்தை, இது ஒரு தேவாத்மா, தெய்வ ஆத்மாங்கிற நினைவுல இருந்தோம் அப்படின்னா விருத்தி, ஸ்மிருதி, திருஷ்டி எல்லாமே எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப சுத்தமானதாக இருக்கும். எனவே இந்த ஒரு பயிற்சி நம்முடைய முதல் பாடத்தை நம்ம பக்கவாக்கிக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.